Hi all, welcome to CAD Education. So in this session multi-header, multi-header style, multi-header edit, multi-header align and multi-header collect பத்தி பார்க்க போறோம். So AutoCAD window open பண்ணீங்கன்னா இங்க மெனு பார்ல இந்த டைமென்ஷன் டேப்ல உங்களுக்கு இங்க multi-header இருக்கும். ஸோ அப்படி இல்லைன்னா இங்க ரிப்பன்ல அனோட்டேஷன்ல இங்க உங்களுக்கு multi-header இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க அந்த கமாண்ட் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல multi-header ஷார்ட்கட் MLD. ஸோ டேரக்டா இதை நீங்க கொடுக்கலாம். அப்படின்னா ஸ்க்ரீன்ல நீங்க MLD டைப் பண்ணீங்கன்னா அந்த கமாண்ட் வரும். ஸோ அது டைனமிக் இன்புட் நீங்க ஸ்டேட்டஸ் பார்ல ஆன்ல வச்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மல்டிஹெடர் நம்ம கமாண்ட் கொடுத்தோம்னா இட் வில் கிரியேட் அ லைன் வித் ஏரோ அண்ட் டெக்ஸ்ட். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராயிங் நம்ம டீட்டெயிலிங் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ராயிங் நம்ம லேபிள் பண்ணுறதுக்கு இந்த மல்டிஹெடர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் MLD கொடுக்குறேன், கொடுத்து என்டர் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ஏரோஹெட் லொக்கேஷன் கேட்குது, டீடா ஏரோஹெட் லொக்கேஷன் கேட்குது. ஓகேங்களா? நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா லேண்டிங் லொக்கேஷன் கேட்குது. ஸோ கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ டெக்ஸ்ட், அதாவது டெக்ஸ்ட் எடிட்டரிங் வருது உங்களுக்கு. கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி கிரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா லைன் ஒரு ஏரோட டெக்ஸ்ட்டும் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஏரோ கேட்குது. சப்போஸ் இதே லேண்டிங் கொடுத்தோன்னா லேண்டிங் ஃபர்ஸ்ட் கேட்கும். ஸோ லேண்டிங் இப்போ சப்போஸ் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ ஏரோ கேட்குது. இப்போ டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ க்ளோஸ் கொடுத்தோன்னா உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதே ஸோ லேண்டிங் நான் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்களா? ஸோ இதை சப்போஸ் இதே 300 டெக்ஸ்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. டெக்ஸ்ட் இங்கே டைப் ஆகுது. கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு லேண்டிங் லொக்கேஷன் கேட்குது. ஸோ அதுக்கப்புறம் ஏரோ லொக்கேஷன் கேட்குது. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ சப்போஸ் ஒரு டெக்ஸ்ட் நான் இங்கே என்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் மல்டிஹெடர் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணணும். ஸோ கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ ஏரோ லொக்கேஷன் கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் கண்டென்ட் ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தேன் பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் எம்டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த எம்டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். ஸோ ஏரோ லொக்கேஷன் கேட்குது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு மல்டிஹெடராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸோ லீடர் டைப், ஸோ டிஃபால்ட்டாக ஸ்ட்ரெயிட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் ஸ்ப்ளைன் வேணும்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துட்டு இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். அப்புறம் லேண்டிங் லொக்கேஷன் கேட்குது. ஸோ இதில் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா லீடர் டைப் ஸ்ட்ரெயிட்டே மாற்றிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லீடர் லேண்டிங் இருக்குது. ஸோ வேணும்னா நீங்கள் எஸ் கொடுக்கலாம், வேணாலும் கொடுத்துடலாம். ஸோ இதே கொடுத்துட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இதில் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக 8 இருக்குது. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணி கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டென்ட் டைப் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எம்டெக்ஸ்ட் டிஃபால்ட்டாக வச்சுருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் என்னென்னா 2 இருக்குது. சப்போஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும்.
ஸோ இங்கே கொடுக்குறேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு டெக்ஸ்ட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இதே வந்து நான் ஆப்ஷனில் போயிட்டு உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் வந்து 3 கொடுக்குறேன். கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இப்போ க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த 3 வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணோன்னு தான் மேக்ஸிமம் பாயிண்ட்ஸ் விசிட் பண்ணோன்னு தான் உங்களுக்கு அப்புறம் டெக்ஸ்ட் கேட்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து 3 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதே வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் வந்து நான் 45 கொடுக்குறேன். அதே செகண்ட் ஆங்கிள் வந்து 60 கொடுக்குறேன். ஸோ எக்ஸிட் போயிட்டு இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். சரிங்க. ஸோ ஆப்ஷன் போயிட்டு மேக்ஸிமம் பாயிண்ட் 3 கொடுத்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் 45, செகண்ட் ஆங்கிள் 60 கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு எக்ஸிட் போகிறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து 45 போகுது. ஸோ இப்போ நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் ஆங்கிள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ இது 45 இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ அதுதான் ஓகே. ஸோ அதே வந்து இந்த ஆங்கிள் மெஷர் பண்ணிங்கன்னா ஸோ 60 இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் செகண்ட் ஆங்கிள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதுலேயே வந்து நம்ம எல்லா ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இதான் வந்து மல்டிடே கமாண்டில் இருக்க ஆப்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணுற மல்டிடே பார்த்தீங்கன்னா ஸோ டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட் டைப்போ இல்லை அது மாதிரி லைன் டைப்பு அப்புறம் ஏரோ ஹெட் வந்து அந்த ஸ்கேலு அப்புறம் அதோட பேட்டர்ன் எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட்னு ஒரு ஸ்டைலில் க்ரியேட் ஆகிருக்குது. ஸோ அது வந்து நம்மளுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ ஒரு ட்ராயிங்லேயே வந்து நம்ம வந்து மல்டியில் வந்து டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து அதுக்கு வந்து மல்டில ஸ்டைல்னு ஒரு கமாண்ட் இருக்குது. ஸோ அது ஷார்ட்கட் வந்து MLS. ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ இந்த கமாண்ட் வந்து நீங்கள் ஷார்ட்கட் கொடுத்தும் ஆக்டிவேட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து மாடிஃபைல போய்ட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டியில் இருக்கும். சாரி நீங்கள் வந்து ஃபார்மேட்டில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டியில் ஸ்டைல் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் அனோடேஷன் ரிப்பனில் இங்கே போய்ட்டு சரி இது கிளிக் பண்ணாலும் அது வரும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் வந்து MLS கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் மாடிஃபை போனீங்கன்னா இல்லை ஃபார்மேட் இல்லை ஸ்ட்ரக்சர் கண்டென்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும், நீங்கள் வந்து இந்த லீடரோட ஃபார்மேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நம்ம டேரெக்டாக வந்து இதில் நம்ம சேஞ்ச் பண்ணாமல் நம்ம வந்து நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணலாம்.
ஸோ அதுக்கு நான் R1 கொடுக்குறேன். அது மாதிரி நான் இன்னொன்று க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ R1ல வந்து மாடிஃபை போகிறேன். ஸோ இதில் போயிட்டு லீடர் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டில் இருக்குது. ஸோ இதே வந்து நீங்கள் ஸ்ப்ளைன் கொடுத்தீங்கன்னா மாறிடும் அது மாதிரி. ஸோ அது மாதிரி கலர் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் என்ன கலர் வேணுமோ. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இதில் வந்து லைன் டைப் வந்து நீங்கள் என்ன வேணும் மாற்றிக்கலாம். லைன் வெயிட் மாற்றிங்கன்னா சேஞ்ச் தெரியும். ஸோ அது மாதிரி சிம்பிள் வந்து என்ன மாற்றுறீங்க உங்களுக்கு இங்கே ப்ரிவியூல தெரியும். ஓகேங்களா? இந்த சைஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் ஏரோ சேஞ்ச் ஆகும். ஸோ இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். ஸோ லீடர் பிரேக் ஃபேஸ் என்னென்னா வந்து ஸோ லீடர் பாஸ் ஆகிற அந்த ஆப்ஜெக்டில் வந்து அந்த லீடர் பிரேக் ஆகிறது வந்து ஸோ இது எப்போ தெரியும்னா டிம் பிரேக்னு ஒரு கமெண்ட் கொடுக்கும்போது தெரியும். ஸோ இப்போ 3.7 இருக்கு, நான் ஒரு 5 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து நான் மல்டியில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் செட் கரண்ட்டாக போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டிம் பிரேக்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு செலக்ட் டைமென்ஷன் டு ரிமூவ் ஒரு பிரேக் கோட் செலக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேக் ஆகிறது தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த பிரேக் அந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து உங்களுக்கு பிரேக் சைஸ். ஸோ நம்ம கொடுத்த அந்த பிரேக் சைஸ் தான். ஸோ அதுதான் இந்த லீடர் ஃபார்மேட்டில். ஸோ அது லீடர் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த லீடர் பாயிண்ட்ஸு செக்மெண்ட் ஆங்கிள் இதெல்லாம் லேண்டிங் செட்டிங்ஸ் வந்து இது வந்து எடுத்துட்டிங்கன்னா அந்த லேண்டிங் இது இருக்காது. நம்ம லேண்டிங் டிஸ்டன்ஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கேல் என்னென்னா வந்து இப்போது இது வந்து சப்போஸ் நான் ஸ்டாண்டர்டில் வந்து போய்ட்டு மாடிஃபை பண்ணிவிட்டு லீடர் ஸ்ட்ரக்சர் போய் ஸ்கேல் மாற்றுறேன். 2 இருக்கு, சரி 1 இருக்குது, நான் வந்து 3 கொடுக்குறேன். ஸோ நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ணது எல்லாமே ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். ஸோ நீங்கள் என்ன ஸ்கேல் மாற்றுறீங்களோ அது வந்து உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து ஸ்கேலு. ஸோ இதே வந்து நான் வந்து இப்போ சப்போஸ் R1ல் போய்ட்டு இதை அனிட்டேட்டிவ்னு மாற்றுறேன். ஓகே கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம மல்டியில் க்ரியேட் பண்ணி வந்து இப்போ அனிட்டேட்டிவ் இருக்குது. இப்போ இந்த ஸ்கேல் மாற்றுறேன்னு இதில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இது மட்டும் உங்களுக்கு மாறும். மற்ற ஏற்கனவே க்ரியேட் பண்ணது வந்து எதுவுமே மாறாது உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ அதான் வந்து லேட்டிடியூட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதே வந்து ஸ்கேல் மல்டிலிட்டர் லேஅவுட்டில் வந்து என்ன லேஅவுட்டில் க்ரியேட் பண்ணுறீங்களோ அந்த லேஅவுட்டில் ஸ்கேல் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட். ஸோ இது வந்து டெக்ஸ்ட் வந்து இந்த டெக்ஸ்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த டைப் இது நான் கொடுத்தனா உங்களுக்கு எதுவுமே க்ரியேட் ஆகுது. சப்போஸ் இதே வந்து டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ இது வேறு டெக்ஸ்ட் எதாவது மாற்றணும்னா ஸ்டைல் நீங்கள் இதில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலை நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபாண்ட்டு ஸ்டைலு அப்புறம் இது எஃபெக்ட்ஸ்லாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆங்கிள் மாற்றணும்னா ஒரு கலரு என்ன டெக்ஸ்ட் கலர் கொடுக்குறீங்களோ அது மாறிடும். அப்புறம் டெக்ஸ்ட் ஹைட்டு மாற்றிக்கலாம் ஓகேங்களா. ஸோ நம்ம லீடர் கனெக்ஷன் ஹாரிசான்டல் வந்து மிடில் ஆஃப் டாப் லைனு, பாட்டம் ஆஃப் டாப் லைனு, ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ அதே வெர்டிக்கல் அட்டாச்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் தெரியும், டேரெக்டாக அது கனெக்ட் ஆகிடும். ஸோ இது லீடர் கனெக்ஷன். ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து இதில் மாற்றிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பிளாக்னு ஒன்று இருக்குது. ஸோ அது எப்படி க்ரியேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் பிளாக் கொடுத்துட்டு இதில் பாக்ஸ் டைப் பண்ணால் நீங்கள் பாக்ஸ் கொடுக்கலாம். இல்லை ஏர் ஹெட் மாதிரி வேணும்னா சப்போஸ் நான் இது மாதிரி கொடுக்குறேன் ட்ரையாங்கிள் மாதிரி. ஸோ ஸ்கேல் 1 இருக்குது ஓகேங்களா. நான் கொடுத்துட்டு இப்போ R2 தான் நான் வந்து கரண்ட்டாக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஸோ கொடுத்தேன்னா உங்களுக்கு இது மாதிரி க்ரியேட் ஆகும். திரும்ப இது மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இது மாதிரி க்ரியேட். இதே வந்து எனக்கு வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் போய்ட்டு மாடிஃபை போய்ட்டு ட்ரையாங்கிள் வேறு எனக்கு பாக்ஸ் டைப் பண்ணி கொடுக்குறேன். க்ளோஸ் கொடுத்துறேன். ஸோ இப்போ நான் க்ரியேட் பண்ணுறேன். மல்டியில் கொடுத்துட்டு ஸோ இப்போ க்ரியேட் பண்ணிங்க. ஸோ இது மாதிரி நீங்கள் ட்ராயிங்கில் இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி இது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்டைல் வந்து உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் வேணுமோ இந்த லீடர் டைப்பு இல்லை அதில் இருக்க டெக்ஸ்ட்டு. ஸோ இது மாதிரி ட்ராயிங்கில் உங்களுக்கு லேபிள் பண்ணணுன்னா ஸோ இது மாதிரி ஸ்டைலாக நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ட்ராயிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து மல்டிடர் ஸ்டைல். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டி லீடர் எடிட் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் மாடிஃபை போய்ட்டு ஆப்ஜெக்டில் போய்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா மல்டி லீடரில் ஆட் ரிமூவ் இருக்குது. டேட்டா அதை கிளிக் பண்ணலாம். அப்படின்னா எம்எல்இன் ஷார்ட்கட் கொடுத்தோன்னா எம்எல்இ கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த லீடர் செலக்ட் பண்ணுவோம். சப்போஸ் நான் ஒரு லீடர் மாதிரி க்ரியேட் பண்ணுறேன். இதை க்ரியேட் பண்ணிட்டேன். சப்போஸ் வந்து எனக்கு மற்ற இதுக்கும் இந்த லீடர் ஆட் பண்ணணும் அப்படின்னா எடிட் போய்ட்டு செலக்ட் மல்டிட்டு கேட்குது. ஸோ கிளிக் பண்ணோன்னா எந்த இடத்துல உங்களுக்கு ஆட் பண்ணணும் ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதுலேயே வந்து எனக்கு ரிமூவ் பண்ணணும் ஸோ இது வேணும் நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லை இது வேணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை திரும்ப ஆட் பண்ணிக்கணும்னா ஸோ இது மாதிரி நீங்கள் ஆட் அண்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிலீடர் அலைன் அண்ட் கலெக்ட் ஒரு கமெண்ட் இருக்குது. ஸோ ஷார்ட்கட் வந்து அலைனுக்கு வந்து எம்எல்ஏ அண்ட் மல்டிலீடர் கலெக்டர் வந்து எம்எல்சி ஓகேங்களா. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம்.
ஸோ எம்எல்ஏ கொடுக்குறேன், இது அலைன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த லீடர் உங்களுக்கு அலைன் பண்ணும், சப்போஸ் இது செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு டைரக்ஷனில் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு இதில் போய்ட்டு ஆப்ஷன் போடுறேன். இதை போய் பார்த்து இதில் பார்த்தீங்கன்னா மல்டி செக்மெண்ட்ஸ் பேரலல் இருக்குது, செலக்ட் பண்ணுறேன். ஸோ எதுக்கு பேரலானா இது கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இது பேரலாக உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி எந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு பேட்டர்னில் இருக்கணும் அப்படின்னா இது மாதிரி நீங்கள் இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இதை செலக்ட் பண்ணுறேன், ஆப்ஷன் போயிட்டு டிஸ்ட்ரிபியூட் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து ஒரு பாயிண்ட் ஸ்பெசிஃபை பண்ணிங்கன்னா அந்த இதுக்குள்ளே இது வந்து உங்களுக்கு அரேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வேறு என்ன ஆப்ஷன் இருக்குன்னா ஸ்பேஸிங். ஓகேங்களா. நீங்கள் என்ன ஸ்பேஸ் ஸ்பெசிஃபை பண்ணுறீங்களோ 3 ஸ்பெசிஃபை பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு அலைன் பண்ணணும்னா இதுக்கு போடுறேன். ஸோ அந்த 3 ஸ்பேஸிங்கில் இது எல்லாமே அரேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இது எல்லாமே செலக்ட் பண்ணுறேன். ஸோ கரண்ட் ஸ்பேஸிங்கில் எனக்கு இதெல்லாம் அரேஞ்ச் ஆகும் அப்படின்னா இது உங்களுக்கு இதெல்லாம் அரேஞ்ச் ஆகும். ஸோ இது செலக்ட் பண்ணுறேன், ஆப்ஷன் போய்ட்டு ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது கரண்ட் ஸ்பேஸிங்கை கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸிங்கில் இது அரேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது மாதிரி வேணுமோ நீங்கள் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதில் இருக்க ஆப்ஷன் எல்லாமே ஓகேங்களா. ஸோ டிஸ்ட்ரிபியூட் பேரலல் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நீங்கள் அலைன் கமெண்ட் கொடுத்து ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் வந்து லீடர்ஸை நீங்கள் வந்து அலைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கலெக்ட். ஸோ மல்டியில் கலெக்ட் வந்து ஷார்ட்கட் வந்து எம்எல்சி. ஸோ கொடுத்த உடனே என்னென்னா மல்டிலஸ் கேட்குது. ஸோ நான் இதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன ஆர்டர் செலக்ட் பண்ணீங்களோ அதான் வந்து ப்ளேஸ் ஆகும். ஸோ கொடுக்குறேன். ஸோ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இது ஹொரிசாண்டல்னு இருக்க ஆப்ஷனு. ஸோ இது மாதிரி ப்ளேஸ் ஆகுது. சப்போஸ் இதே வந்து நான் வெர்டிக்கல் கொடுத்தேன்னா உங்களுக்கு இது மாதிரி வெர்டிக்கலாக ப்ளேஸ் ஆகும். அதே வந்து நீங்கள் எந்த ஆர்டரில் கொடுக்குறீங்களோ ஸோ அது மாதிரி ப்ளேஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இது கொடுத்துட்டேன். ஸோ சப்போஸ் வந்து ரேப் கொடுக்குறேன். ஸோ ரேப்பில் வந்து நீங்கள் நம்பர் கொடுத்தீங்கன்னா ஸோ 2 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி ஆர்டர் 2 ப்ளேஸ் ஆகும். ஸோ 2 இப்போ இருக்கிறதே 3 தான் பாக்ஸு. ஸோ 2 மேலே அப்புறம் கீழே 1 ப்ளேஸ் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஸோ ரேப் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு எது மாதிரி ஆப்ஷன் இதை யூஸ் பண்ணணுமோ நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நான் ஹொரிசாண்டல் கொடுத்து ப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி நீங்கள்
ட்ராயிங்கில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் இந்த மல்டி லீடர் கமாண்ட் யூஸ் பண்ணி. ஸோ மல்டி லீடர் கமாண்ட் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் செஷனில் வந்து ரிமைனிங் கமாண்ட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.